இது பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலே வரும். மக்காது. சீட் மண்ணிலேயே போட்டிங்கனாலும் உங்களுக்கு மக்காது. 3 வெரைட்டிஸில் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க. சரி. இது பார்த்தீங்க அப்படின்னா 0.2 திக்னஸ் வரும். இது 2.25 அடி ஹைட் வரும். இந்த கோழிப்பண்ணைக்கு சைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது. அதே இன்னொன்று இருக்கு பார்த்தீங்கன்னா இது 3.25 அடி ஹைட் வரும். இது 0.4 திக்னஸ் வரும். இது அதே மாதிரி தான் ஃபுல் லென்த் வரும். இது 4 அடிக்கு 2 இன்ச் கம்மியாக வரும். இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 அடி வரைக்கும் ஒரே லென்த்தாக எடுக்கலாம். இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 2 இன்ச் கம்மியாக தான் வரும். இது 3 வெரைட்டி இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா மாநிலத்துக்குமே நாங்கள் பார்சல் அனுப்பிச்சிட்ருக்கோம். தகர சீட்டுக்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10,000 ரூபா செலவு பண்ணுற இடத்துல இதில் 4,000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா மேல்கூரை அமைக்கலாம். தார்பாலின் சீட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? தார்பாலின் சீட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா தார்பாலின் ஒரு 3 வருஷத்துக்குள்ள அது இட்டு போயிடும், டேமேஜ் ஆகும். அது மழை வெயிலுக்கு அது தாங்காது. இந்த சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 450 GSM வரும். இது பார்த்தீங்கன்னா 0.4 திக்னஸ் வரும். இது 10 வருஷம் வரும். 20க்கு 10 போட்டிங்கன்னாவே 3,000 ரூபா தான் செலவாகும். 15 கிலோ தான் செலவாகும். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஒரே சேம் தான் வரும். விலையில கொஞ்சம் தார்பாலினோட இது 2,000 ரூபா சேர்ந்து வரும். வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சீட்டு என்னென்ன இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்? அண்ணா இது ஒரு மல்டி பர்பஸ் சீட்டு. ஆடு, மாடு, கோழி, பண்ணைகளுக்கு குறைஞ்ச விலையில செட்டு அமைச்சிக்கலாம். அது போக இது பெரிய ஹாலா இருக்கும். அதை சின்னதா தடுத்து சின்ன ரூம்பா பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு ஆங்கிள் வச்சு நீங்க ஸ்க்ரூ பண்ணி அது மாதிரி செட்டு அமைக்கலாம். இதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பென்சிங் வேலி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி வச்சு இதை ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்ணெல்லாம் ரெடி பதச்சுட்டு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது நீட்டாக வந்துடும். இந்த ஆக்ஸ்போர்ட் சீட்டு, தகர சீட்டு, கூலிங் சீட்டு, தார்பாலின் வருது இல்லைங்களா, அது எங்கெங்கே பயன்படுத்துகிறோமோ அதுக்கு எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். அதை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில பயன்படுத்தலாம். அதெல்லாம் உங்களுக்கு 10,000 ரூபா செலவு பண்ணுறீங்கிற இடத்துல இதில் 3,000 ரூபா செலவு பண்ணீங்களாவே மேல் கூரை அமைக்கலாம். ஆனால் இதெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க? டேப் வச்சு அளந்து மீட்டர் கணக்கில் கொடுக்குறீங்களா, வெயிட் போட்டு கொடுக்குறீங்களா, இல்லை ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கொடுக்குறீங்களா, இல்லை ரோலாக கொடுக்குறீங்களா? இது வெயிட் கணக்குண்ணா, ஒரு கிலோ கணக்கு தான். கிலோ 200 ரூபாய் வரும். கிலோ 200 ரூபா ஒரு கிலோ. ஒரு கிலோக்கு நான் வாங்குறேன்னா ஒரு கிலோல எத்தனை ஸ்கொயர் ஃபீட் எனக்கு கிடைக்கும்? இது 4 அடியில பாத்தீங்கன்னா 4க்கு 6 வரும். ஒரு கிலோ 24 ஸ்கொயர் ஃபீட் வரும். எப்படி நான் வாங்கிட்டு போறாங்களா இல்ல பார்சல் அனுப்பி விடுறீங்களா கொரியர்ல? இது MSS பார்சல் சர்வீஸ் எல்லாம் நாங்க அனுப்பிச்சுட்டோம்னா நமக்கு ஜிபே பண்ணிட்டு அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா அவங்க அட்ரஸுக்கு இப்ப